வீத லீடர்ஸ் சார்பில், அதாவது அண்ணாமலையால் தொடங்கப்பட்டுள்ள புதிய இயக்கம், அதன் சார்பில் போதை விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பொள்ளாச்சியில் அவர் நடத்தியிருக்கிறார். அதுல அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். போதை ஒழிப்புக்கான சில தீர்மானங்கள் அங்கே இயற்றப்பட்டன, அதுக்காக தூதுவர்கள் நியமித்திருக்கிறோம், அந்த மாதிரி சில விஷயங்களை அந்த நிகழ்வுல சொன்னாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை சில விஷயங்களை அந்த கூட்டத்தில் அவர் பகிர்ந்து கொண்டார். அதை தான் நான் இங்க குறிப்பிட்டு பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஜாதி மதம் அதற்கு அப்பாற்பட்டவன். அதாவது என்னுடைய மதம் நான் ஒரு பெருமை மிகு ஹிந்து தான், என்னுடைய மத அடையாளம் ஹிந்து என்பது உண்மைதான். ஆனால் நான் என்னுடைய ஹிந்து என்கிற அந்த மதத்தையும் என்னோட ஜாதி போன்ற அடையாளங்கள் எல்லாம் நான் என் வீட்டுக்குள்ள வச்சு நான் பூட்டிட்டு வந்துருவேன். நான் வெளியில ஒரு சம அரசியல் தான் நான் பண்ண விரும்புகிறேன். இந்த ஜாதி மதம் இதை வைத்து போட்டு அந்த சண்டை போட்டு அந்த சாக்கடை அரசியல்களை இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு அப்படிங்கிற சொல்லியிருக்கார். நான் ஒரு அப்பழக்கற்ற தேசியவாதி, என்ன எல்லாரும் தேசியவாதி தானா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதுல சந்தேகம் வேண்டாம், நான் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசியவாதி, நான் ஒரு பெருமை மிகு இந்தியன், அதையும் தாண்டி தமிழன், இதிலெல்லாம் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன், ஒரு பாரத நாட்டை சேர்ந்தவன் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை மிக இருக்கா அப்படிங்கிறதை அதுல ஒரு சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாநாட்டில் நம்ம அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. அப்புறம் கடைசியா ஒரு கரூர் விஷயத்தை குறிப்பிட்டு அதுல பேசியிருக்கிறார். அப்ப அந்த கரூர்ல இந்த இனாம் நிலம் அதை கொடுத்தது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது. அந்த அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு செய்தது இன்னைக்கு சரியான முடிவுதான் செய்திருக்கிறார்கள். அது அன்னைக்கு அந்த இனாம் நிலத்தை எல்லாம் அவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க விஷயம். நான் ஏற்கனவே பாஜகல இருந்த பொழுது ஹெச் ராஜா அண்ணன் கூட இதே விஷயத்தை தான் சொன்னாரு. இந்த கோவில் நிலத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கே அந்த நிலம் வழங்கப்பட வேண்டும் என்று அன்னைக்கு நாங்க கரூர்ல ஆய்வுக்கு போயிருந்த போய் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி தான் நம்ம அடுத்ததா பார்க்கிறோம். அண்ணாமலை அவர்களுக்குள்ள அந்த பேச்சு, அதாவது முதல் கட்டத்துல அவர் போதையை பத்தி பேசிய பேச்சு உண்மைக்குமே வரவேற்கத்தக்கது. இந்த பேச்சு என்பது ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேச வேண்டிய பேச்சாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி ஸ்ரீ டிவியில நம்ம முன்னாடியே நம்ம விவரமாக பேசி இருக்கிறோம். அதனால நமக்கு இந்த விஷயம் புதுசு அல்ல. அதனால நம்ம இது மட்டும் இல்லாமல், நான் இதுக்கு முன்னாடியே ஸ்ரீ டிவியில முன்னாடி சொல்லிக்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் திரு RN ரவி அவரிடம் நான் ஒருக்கு பேசும்போது இந்த விஷயத்தை சொல்லும் போது, இவங்களுக்குள்ள நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டேட்டால ஒன்றும் பெருசா அது பிடிபட்ட மாதிரி தெரியலையேன்னு அவர் சொன்ன நேரத்துல இல்லை, அவங்க அதை ரெக்கார்டு பண்றது இல்லைன்னு அவரிடம் பேசினேன்கூடிய விஷயத்த கூட இதே ஸ்ரீ டிவியில நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட நான் ஸ்ரீ டிவியில சொல்லியிருந்தேன். இது பாகிஸ்தானோ மட்டும் இல்லை, இது சைனா ஸ்பான்சர்ட். அந்த 30,000 கோடி ரூபாய்க்கு உள்ளது எப்படி குஜராத்தில் பிடிபட்டது, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல பிடிபட்டது, அது எப்படி இங்க வந்தது, இதை பத்தி நான் நிறைய இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போதையினால எப்படி தமிழகத்துல ஒவ்வொரு இடங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறது, இதை நம்ம நடத்தக்கூடிய ஃப்ரீ டியூஷன் சென்டர்கள்ல இதுக்குள்ள பாதிப்பு எப்படி இருக்கிறது என்பதை களத்தில் நாம் பார்த்து அதில் பலரை நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயங்களை நான் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறேன். இதற்காக இன்று அவர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். உண்மைக்கு நான் வரவேற்கிறேன். இது எல்லாரும் இதை வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். ஏன்னா 24% ஆல்கஹாலுக்கு அடிமையானவர்கள், இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார் என்பது உண்மைக்குமே வரவேற்கத்தக்கது. இந்த முயற்சியை அவர் பாஜகவில் இருந்துக்கும் போது எடுத்திருந்தால் கூட நாம் ஏதோ பெரிய அளவில் நம்ம வரவேற்றிருக்க வேண்டி இருக்கும். ஆனால் அவர் அப்போ ஏனோ அதை செய்யலை. சரி, அது போகட்டும். அதுக்கு அடுத்தது அவருக்குள்ள 2வது விஷயம் அவர் சொன்னது என்னன்னு, இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை நான் 100க்கு 100 வரவேற்கிறேன். அதற்காக இப்போ தனி ட்ரைனிங் சென்டர் கொடுத்து ஆளுகளெல்லாம் இவங்க நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம்னு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். இவர் பாஜக தலைவராக இருக்கும்போது கூட இவர் இதை செய்திருக்கலாம். அதனால ஏன் அன்று அவர் செய்யவில்லை என்பது எனக்கு இதுவரை தெரியலை. பட் எனிவே, பெட்டர் லேட் தென் நெவர். அதனால நான் அதை பாசிட்டிவா பார்க்குறேன். 3வது விஷயமாக நான் அவர் அந்த பார்க்கக்கூடிய அந்த மதத்தை ஜாதியை வீட்டில் வச்சு பூட்டிக்கிட்டு தான் நம்ம வெளியில வரணும்னு. அப்ப இவருக்கும் கருணாநிதிக்கும் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை? துர்கா அம்மா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டு தான் வெளியில கொள்ளையடிக்கிறாங்க. கரெக்டு தானே?
அவங்களையும் கூட ஒரு பெரிய பக்தர் உலகத்துல உண்ட பார்க்க முடியாது. அதிமுக காரண மாதிரி நெத்தியில இப்ப நமக்காவது எங்கேயாவது எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அங்க அது கூட இருக்காது. கிளீனா அடிச்சு சாத்திக்கிட்டு தான் வர்றேன். ஆனா அவங்க பண்ண ஊழல்களை பத்தி நமக்கு வந்து பகமா எழுதுனா கூட சேஷாயம் இல்லை, எவ்வளவு பேப்பர் அடிச்சாலும் தாண்டாது, அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த 2 கழகமும் சேர்ந்து. ஆனா அம்புட்டு பேரும் எல்லா கோயிலுக்கும் போறாங்க, யாகங்கள் வளர்க்குறாங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா எனக்கு நான் மதிக்கக்கூடிய ஒருவர் இப்ப என்னன்னா நன்னன் அவர்கள். இப்ப நமக்கும் அவருக்கும் சன் டிவியில வந்து இந்த தமிழ் வருஷப்பிறப்பை மாத்தினார் கருணாநிதி 2008 2009. அப்போ ஒரு விவாதத்துக்கு நானும் அவரும் போயிருந்தோம். அப்போ இந்த அந்த விவாதத்துல நம்ம அவரை கொஞ்சம் அவுட்ஷைன் பண்ணிட்டோங்கிறதுக்காக வேண்டி நீங்க பாத்தீங்கன்னா சன் டிவி விவாத லிஸ்ட்ல அதை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஜனநாயகவாதிகள் திமுக காரர்கள். பட் இருந்தாலும் அவருக்குள்ள வயசுக்கும் அவருக்கு அனுபவத்துக்கும் நான் அவருக்கு மேல நான் நல்ல மரியாதை வச்சிருக்கிறவன். அந்த பேட்டிக்கு அப்புறம் கூட நான் அப்பப்போ அவரை கூப்பிட்டு நான் பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தேன். ஆன்மீகத்தை குறித்து இன்னும் சுருக்கமா சொல்ல போயாச்சுன்னா அத்வைத வேதாந்தத்தை குறித்து அவர் ஒரு நிறைய படித்திருந்தார். அதை பத்தின டிஸ்கஷன் எனக்கும் அவருக்கும் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அந்த அளவு அவரு நல்ல வேதாந்தத்தின் மீது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் உள்ள மனிதன் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவர் வந்து அவருக்குள்ள மகன் தவறின ஒரு சோகமான சம்பவத்தை என்னிடம் பகிர்ந்தார். பண்ணிக்கிட்டு அப்போ என்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு என் பையனுக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த்து, எங்கள் 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி. அந்த காரணத்தை அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தாச்சுன்னா அப்பாவோ பையனோ யாராவது ஒரு ஆள் இறந்து போவாங்க. எங்க வீட்டில் என் பையன் போய் தாங்கக்கூடிய விஷயத்தை அவர் என்னிடம் சொன்னார். நல்ல ஆன்மீகவாதி வீட்டில் ஜோதிட சாஸ்திரம் எனக்கே தெரியாது. அவர் சொன்ன பிறந்தான் இப்படி ஓஹோ ஜோசியத்தில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவு ஜோதிடம் தெரிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். வீட்டில் அதை வைத்து பூட்டினார், வெளியில வந்து என்ன பண்ணாரு? அப்ப இதே விஷயத்தை தான் இவர் பண்ண போறேன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார். கரெக்டா? அதனால இதுல வந்து அவர் தனது அடையாளத்தை மறைத்து, அவர் வந்து அடையாளத்தை மறைக்கல. என்கிட்ட தனியா தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் பேசினார். ஆனா நான் சமுதாயத்துக்கு எதுக்கு நான் வர்றேன்? என் வீட்டுடன் என் அடையாளத்தை மறைத்து விடுவேன். திருப்பரங்குன்றத்தில் என் கோவில் நாசமா போனாலும் அதை பத்தி நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் அடையாளம் இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் வீட்டுலதான் அதை வச்சு மூடிட்டேனே. அப்ப வெளியில வரும்போது உணர்வற்ற ஜடம்னு அர்த்தம், அப்படிதானே? எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, என் அடையாளத்தை நான் வெளியில நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அந்த அடையாளத்தை பத்தி நான் அவமானப்படுகிறேன்னு அர்த்தம். நான் பெருமைப்படுகிறேன்னு அந்த அடையாளத்தோட நான் எப்பவும் நான் இருக்கணும். அதனாலதான் இப்ப வந்து நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தாவேகா அரசு சொன்ன உடனேயே அவரு வந்து அதை பத்தி எந்த வார்த்தையுமே பேசல. கண்டிப்பா பேசல. ஏன்னா அடையாளத்தை வீட்டில் வைத்து மறைத்து விட்டார், அதனால அவர் பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல அடுத்தது இந்த கரூர் இன்சிடென்ட். இப்ப கரூர் இன்சிடென்ட் வரும்போது என்ன சொன்ன, இவ்வளவு இடம் இதை சொல்றாரு ராஜா அண்ணன் வந்து இது பண்றாரு. இப்ப என்ன பொறுத்தளவுல வந்து அந்த இது அவர் மேல நான் தப்பு சொல்லல. அவரை நான் அடையாளத்தை மறைச்சு வச்சுட்டு வரேன், தப்பு இல்லை, அது அவரோட பாலிசி. நான் அதை வந்து குத்தம் சொல்ல மாட்டேன். ஹிந்துத்துவ ஆங்கிள் பார்த்தா தான் நான் அதுல குத்தம் சொல்ல வேண்டியது, புரிஞ்சுக்கணும் நல்ல. இப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கரூர் விஷயம் வந்த உடனே சரி கோவில் நிலத்தை கொடுக்கணும், அது அவர் கொள்கையில தப்பு கிடையாது. ஹிந்துத்துவ ஆங்கிள் தான் நம்ம அதை வந்து பார்க்க வேண்டி இருக்கு, இல்ல பொதுவான ஆங்கிள் தான் பார்க்க வேண்டி இருக்கு. எல்லாத்தையும் வீட்டுல வச்சு பூட்டிக்கிட்டு வெளியில வந்து அடையாளத்தை மறைத்து கொண்டு வந்து நிற்கிறவருக்கு அது அவருக்குள்ள, இதுதான் நான் அவர் சொல்லிட்டார், அது அவரோட கொள்கை. இப்ப நான் இதுல எதை கண்டென்ட் பண்றேன் அப்படின்னா, இதுல அவர் பொய் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இவரு ஏதாவது பிரஸ் பிரீஃபிங்லாம் கொடுக்கும்போது தான் எவ்வளவு டேட்டா வச்சுக்கிட்டு பேசுறேன்னு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு தரம் பிரஸ்காரர்கிட்ட கேட்பார். ஏன்னா உலகத்துல டேட்டாவை வச்சுக்கிட்டு இவருக்கு முன்னாடி யாருமே பேசினது இல்லைன்னு அவரு நினைச்சுக்கிறார். இவ எல்லா டேட்டாவும் வச்சுக்கிட்டு பேசுறவரு தானே. இப்ப இதே டேட்டா கரூருக்கு நான் சொல்றேன். முதல்ல ராஜா அண்ணனை இவர் இழுக்க வேண்டிய காரணம் என்ன? ராஜா அண்ணன் என்ன சொன்னாருன்னா, இந்த நேரத்துல இந்த மாதிரி கோவில் பட்டா இடங்களை கோவில் இடம் என்று சொல்லி திமுக காரர்கள் கொள்ளையடிப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அது கோவில் இடங்களாக இருந்தால் நான் அதை மீட்க போராடுவேன்கிறதையும் சேர்த்து தான் ராஜா அண்ணா இன்னைக்கு சொன்னார். அப்ப இந்த 2வது பார்ட்டை இவர் ஏன் மறைச்சார்? மறைச்சது மட்டும் இல்லாம இதை ஹெச் ராஜா சொன்னால் சரி, நான் சொன்னா தப்பான்னு அடுத்தது. அப்ப இது வந்து கம்பேரிட்டிவ் அரசியலா இல்லையா? நான் கம்பேரிட்டிவ் அரசியல் பண்ண போறது இல்லைன்னு அவர் சொன்னார்.
அப்ப இது நீங்க பண்ணுனது கம்பேரிட்டிவ் அரசியலா இல்லையா? அப்ப ராஜா அன்னைக்கு சொன்னது நீங்க மிஸ்கவுட் பண்ணீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள தேர்தல் அறிக்கையில் கோவில் இடத்துல இருக்கிறவனுக்கு எல்லாம் பட்டா போட்டு கொடுக்கணும் என்று சொன்னாரா? ரைட். இப்ப நான் இதை ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுக கூட்டம் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது இதை பேசின உடனேயே அன்னைக்கு காலையில அந்த பேச்சு வருது. மத்தியானம் ஸ்ரீ டிவியில இதே பாலகோதமன் தான் இங்க உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறது அயோக்கியத்தனம், இதை ஏன் பாஜக கண்டிக்கவில்லைன்னு அன்னைக்கு நம்ம பேசினோம். அப்போ கூட்டணியில் இருந்த காரணத்தினால் என்று அண்ணாமலை அதை பேசலையா? இல்ல கோயில் நிலத்துக்கு ஆட்டையை போடுறது தப்பில்லை என்ற கொள்கையில் அன்றே அவர் இருந்ததுனால் அன்னைக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அன்னைக்கு நம்ம ஏத்தோங்க, நம்ம ஏத்தோம். பிஜேபி அன்னைக்கு நம்ம கண்டனம் பண்ணோம். பிஜேபி அனுமதிப்பது தவறுன்னு நம்ம அன்னைக்கு பேசணும். பிஜேபி எதிர்த்து அன்னைக்கு அவர் பேசல. அப்ப கோயில் நிலத்தை பட்டா போடுவது இவரது கொள்கை என்பதனால் இன்று இவருக்கு மாற்று கருத்து தெரிவித்தாரா? இதுக்கு இப்போ அவங்க தரப்புல உள்ளவங்க பதில் சொன்னா, அண்ணாமலைட்ட நான் இதுக்கு பதில் கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் இது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தாங்க வந்தேன். அவரு கொள்கையில் அவர் தெளிவா இருக்கார். அதனால அவர் இந்துக்களுக்காக வேண்டி, ஆனா அவர் பொய் சொன்னதுதான் நமக்கு பிரச்சனை. அடுத்தது நான் டேட்டா வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பேசுவேன்னு சொல்றாருல்ல, நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, அதோட ரெக்கார்டு என் கையில இருக்கு. எல்லாத்திலையுமே தேவதானம்னு ரொம்ப தெளிவாக எல்லா ரெக்கார்ட்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதான நிலத்தை பத்தி இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் இந்த மாதிரி, அது மணச்சநல்லூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலம். இது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தது. இந்த வழக்குல ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் என்ன கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாதஸ்வர வித்வானுக்குள்ள மானியமான ஒரு கொடுக்கப்படுவதற்காக அந்த இடம் அந்த கோயிலுக்குள்ளது. அவர் பலகாலமா அனுபவிச்சு அவங்க யாருக்கும் அந்த நிலத்தை மாத்துறாங்க, அது மாற்றக்கூடாதுன்னு வழக்கு. அப்போ அந்த வழக்குல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு, அந்த கோயிலுக்குள்ள வேலையை நீங்க செய்தாச்சுன்னா அந்த மானியத்தை நீங்க பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னா அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம். ரொம்ப தெளிவான தீர்ப்பு. இது மட்டும் இல்லாம இது 1963 ரயத்வாரிக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல இனாம் அபாலிஷன்லாம் அந்த காலத்திலேயே பல இடங்கள்ல நடந்திருக்கு. மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1948, அப்ப தமிழ்நாடு வரல, பிரசிடென்சி ஒரு கத்தோலிக்க பயிலு அவனும் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சிருந்தான். அப்ப இனாம் ஸ்டாண்ட்ஸ், அதனால கத்தோலிக்கன் தான் இது பண்ணணும், அந்த லேண்ட் கோஸ் டு த டெம்பிள்னு அப்பவும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து. நான் சொல்றது 1948. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கோயில்ல அந்த கோயில்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்காக ஒரு இனாம் எழுதி வைக்கப்பட்டால் அந்த இனாம் அதை அந்த அந்த வேலையை அவர் செய்ய தவறினால் அந்த இடம் அந்த சொத்து கோயிலுக்கு போயிடணும். இது ஜட்ஜ்மெண்ட். டைரக்டாவே கோயிலுக்குன்னு ஒருத்தன் எழுதியாச்சுன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க என்னன்னா, இந்த சமயபுரம் மாரியம்மன் 1963 அப்புறம் வந்ததுதான். 1959 வருஷம் உள்ள ஹெச்ஆர்என்சி சட்டத்தின் அடிப்படையில் கோயிலுக்குங்கக்கூடியதை நீ அந்த சொத்தை மாறுதலுக்கு உட்பட்டது அல்ல. ஒரு தெளிவான தீர்ப்பு என்று நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் இந்த டேட்டா தெரியாம பேசியிருப்பார் அப்படின்னு நான் கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஹெச் ராஜாவை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்க்கக்கூடியவர் இந்த அடிப்படையை பண்ணிக்க, அவருக்குள்ள ஊர் கரூருங்க. பால ஒரு 10,000 பேரை அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த 10,000 பேர்கிட்ட இவரு வாக்கரசியல் பண்ணணும். அப்ப இவர் ஓட்டரசியலுக்காக இவரு ஆதரவு தெரிவிச்சார். இப்ப என் கேள்வி என்னன்னா, ஒரு வருஷம் நம்ம கொடுக்கணும் இருக்கு தாவேக்கா ஆட்சிக்கு. சரி, அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு இடையில கோயில் நிலத்தை ஆட்டையை போடலாம், ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு விட்டுறலாமா? இல்லை இந்த ஒரு வருஷத்துல மசூதி சர்ச்சு சட்டவிரோதமா கட்டுவான், விட்டுறலாம். அப்போ அனுபவம் இல்லாத காரணத்தினால் தவறு செய்யலாம், இது லாஜிக் எங்கேயோ இடிக்குது இல்ல, இடிக்குது இல்ல. அப்ப இந்த டேட்டா இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல, நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள்லையும் திறமையான ஒரு அரசியல்வாதினா அண்ணாமலை. அதுல எனக்கு மாற்றுக்கிறது இப்போ இந்த செகண்ட் வரை கிடையாது.
ஆனா அது நல்ல ஒரு மிசைல் தான். அது எங்கிட்ட இருக்கும் வரை நான் அதை போற்றலாம். எதிரிட்டு அது இருக்கும்போது கூட அந்த மிசைல் நல்ல மிசைல்னு அதை எப்படி திருப்புறதுன்னு தான் நான் யோசனை பண்ணோம் இல்லையா? நிச்சயமாக. இப்போதைக்கு இந்து மதத்துக்கு எதிராக வந்திருக்கு. இப்ப இந்த கோயில் நல விவகாரத்துல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் இவ்வளவும் பெருசான உடனே நிர்மல்குமார் சொல்றார், இதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் சட்டப்படி தானே பார்த்துக்க முடியும், பட்டா கொடுக்கறதுக்கு மட்டும்தானே இவங்க போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு சமாளிப்பு பதில் கூட அரசாங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. சரி, எல்லா விஷயத்தையுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இவருக்குள்ள திறமைக்கு மேல எனக்கு இன்னைக்கு நான் அதில் இன்னைக்கு இஸ் த நம்பர் 1, அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அடிப்படை டேட்டா இல்லாமல் அண்ணாமலை கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதுக்குங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சதை இவர் பேசியிருக்கார். எதை நம்ம கவனிக்கணும்? நான் ஆரம்பத்தில் ஒரு பேட்டி நம்ம ராஜேஷோட நான் கொடுக்கும்போது ஒன்று சொன்னேன், இதனால யாருக்கு நஷ்டம்னா இந்த நாட்டில் தேசியத்துக்கு ஹிந்துத்துவத்துக்கும் நஷ்டம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, அண்ணாமலை இப்போ தனியாக போயிட்டார். அவர் இப்போ நான் ஹிந்து எல்லாம் நான் வீட்டில் வச்சு மூடி போயிட்டேன்னாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹிந்து சமுதாயத்துக்காக போராடிய பலர் இன்று பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களின் போக்கினால், இவங்களுக்குள்ள திறமையின்மை, இவங்களுக்குள்ள சுயநலம், இவங்களுக்குள்ள கொடூர குணங்கள், இதனால தான் இன்னைக்கு பலர் அண்ணாமலை கூட போயிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த ஹிந்து சமுதாயத்துக்காக போராடுவதற்காக வந்தவர்களும் பலர் இன்னைக்கு இவங்கெல்லாம் ஒதுங்கியாச்சு. இப்ப இவங்கள் எல்லாம் செயலற்ற ஒரு நிலைக்கு அண்ணாமலை தள்ளி விட்டார். இப்ப இங்க என்ன, அந்த கசடுகள் மட்டும் இந்த பிஜேபியில இன்னைக்கு இருக்கு. இந்த கசடுகளை மாத்திரத்துக்கு திறமையான உணர்வு உள்ளதெல்லாம் அப்ப அந்த பக்கம் பாதி போயிருச்சு. ஆனா அவங்களை செயல்படாம அவருக்குள்ள கொள்கை தடுத்துடுறது. இப்ப யாருக்கு நஷ்டம்? நிச்சயமாக தேசியத்துக்கு ஹிந்து மதத்துக்கு தான் இது நஷ்டம். அப்போ இவர் பொய் சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன, இவ்வளவு வருஷங்கள் நீங்க பிஜேபியில எல்லாம் இருந்துட்டு அந்த கட்சியை விட்டு இங்கே வருவது, அதை பத்தி அவர் கொஞ்சம் பேசவும் செய்தார் அவருக்குள்ள ஸ்பீச்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க இவ்வளவு நாள் கொள்கையாளர்களா இருந்தீங்க, உங்க கொள்கையெல்லாம் விட்டு விட்டு என்னிடம் நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னதுல நம்ம ஆளுக சந்தோஷப்பட்டு, எதற்காக பொது வாழ்க்கைக்கு நாம் வந்தோமோ அந்த பொது வாழ்க்கையின் அடிப்படையே நாம் இப்போ கொல்ல போறோம். எனக்கு மதம் இனிமே எல்லா இதுலயும் மத அரசியல் ஜாதி அரசியல் தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்றாரு. சரி, இப்ப திருப்பரங்குன்றம் அப்படிங்க வரும்போது இப்ப அப்ப நீங்க துலுக்கனோ இல்ல கிறிஸ்தவனோ இல்லைன்னா திராவிட கழகத்திற்கு காரணோ இவர்கள் ஹிந்து மதத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ள கூடாது, அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? நிச்சயமாக. அப்போ ஹிந்து எதிர்ப்பை மழுங்கடிக்கிற வேலையை தானே இவர் செய்திருக்காரு. நிச்சயமாக, சந்தேகமே இல்லை. அதனால நம்ம எதை பார்க்கணும்னா, நான் திருப்பி நான் சொல்றேன், அவர் ஒரு ஹிந்துத்துவவாதியா இருக்கணும் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அது அவர் கொள்கை, இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஹிந்துத்துவத்தை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவர் திட்டமிட்டு வேலை செய்யும் போது அதை ஹிந்து உணர்வாளர்கள் எதிர்த்தே ஆக வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் இப்ப அவர் சொன்ன இப்ப ஒரு போதைக்கு எதிரான அவருக்குள்ள அந்த அழைப்பு வரவேற்கத்தக்கது. இளைஞர்கள் வரணும், நேர்மையான இளைஞர்கள் வர வேண்டும். அதெல்லாம் உண்மைக்கு நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அதெல்லாம் அவர் அதோட நிறுத்திக்கிட்டு இருந்தாச்சுன்னா பிரச்சனை வந்திருக்காது. இப்ப ஏன் ஒரு பொய் சொல்லணும்? ஏன் ஒரு கோயில் நிலத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை ஏன் எடுக்க வேண்டும்? அப்ப இது ஒரு ஹிந்து விரோதமாகுது. அப்ப இவர் சொன்னார்ல, நான் அரசியல் கட்சி வந்தால் எப்படி திமுக அதிமுக அந்த மாதிரி தான் நான் பிஜேபியை எதிர்ப்பேன்னு. அதே மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இவர் செய்யும் போது ஹிந்துக்களும் இதை எதிர்க்க வேண்டும். இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்றோம்.